குட் மணி மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜ், சர்ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மூணுமே உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அண்ட் அதுதான் ப்ராப்பர் மைண்ட் செட். ஒருவேளை இது இல்லைன்னா அப்படி என்னதான் நடக்குங்கிறது தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை அட்லீஸ்ட் 1% டெவலப் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அப்போ முதல் வேலையா இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அந்த 1% 100% மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, இப்போ மேட்டருக்கு வருவோம். ப்ராப்பர் மைண்ட் செட்னா என்ன? சிம்பிள். எல்லா விஷயத்திலயுமே டிசிப்ளின் ஆகும், எல்லா நேரத்திலயுமே பாசிட்டிவாகவும், என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் ப்ராப்பர் மைண்ட் செட்னு பேரு. இந்த மூணுல ஒண்ணு உங்ககிட்ட இல்லைனாலும் ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அது ஏங்கிறது இப்ப சொல்றேன், தெளிவா கேளுங்க. ஒருவேளை உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படின்னா உங்களால ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் ரூலை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணவே முடியாது. அண்ட் இதனால நீங்க தப்பான ட்ரேட் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேடு ரன் ஆயிட்டு இருக்கும் போது இது ப்ராஃபிட் கொடுக்குமா இல்ல லாஸ் கொடுக்குமான்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் இதனால சின்னதா ஒரு லாஸ் வர மாதிரி தெரிஞ்சாலும் டக்குனு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன லாசஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டத்துல உங்களோட மொத்த கேபிட்டலுமே ஆஃப்செட் பண்ணிடும். அண்ட் மூணாவதா, உங்ககிட்ட அக்செப்டிங் பவர் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்ல வரக்கூடிய லாஸை உங்களால ஏற்றுக்கவே முடியாது. அண்ட் இது உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த டிப்ரெஷன் உங்களோட டிசிப்ளினை உடைச்சு நீங்க திரும்பவும் தப்பான ட்ரேடுக்கான தூண்டுதலா அமையும். இந்த மூணுல எது நடந்தாலும் ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ ட்ரேடிங்க்கு ப்ராப்பர் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.